வெல்கம் டு மேக்ஸ் ஹையர் லெவல் இன் தமிழ். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி சிலபஸ் ஃபோரியர் சீரீஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதோட பார்ட் 3 பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட இந்த யூனிட்டை தட் இஸ் ஃபோரியர் சீரீஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூனிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு இம்பார்ட்டண்ட் 30 பாயிண்ட்ஸ் தந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஆல்சோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபோரியர் சீரீஸ் ஃபார்முலாஸும் அதை பேஸ் பண்ணி சம் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணதும் ஷேர் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். எனிவே நம்மளுக்கு வந்து எக்ஸாம் தள்ளி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபோரியர் சீரீஸ் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ நான் ஒர்க் அவுட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஒன், ஆல் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஏற்கனவே பீரியாடிக் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பார்த்துருக்கோம். தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் வித் பீரியட் டீன்னு சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், sin x cos x secant x ஹேஸ் பீரியட் 2π. ஸோ sin x plus 2π is equal to sin x-ஆக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் கான்செப்ட். அதே மாதிரி sin nx இருந்துச்சுன்னா அதோட பீரியட் வந்து 2π/n. சிமிலர்லி cos 3xனா இருந்துச்சுன்னா அதோட பீரியட் 2π/3. நெக்ஸ்ட் பாயிண்ட், இஃப் f of x has period alpha then f of k alpha has period alpha/k. Next one, if f comma g has period alpha then af plus bg also has period alpha. Second one, even function, f of minus x is equal to f of x. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா we say f of x is a even function. அதுக்குண்டான எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் இதில் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆட் ஃபங்க்ஷன்னா என்னென்னா f of minus x is equal to minus f of x. இப்படி இருந்துச்சுன்னா we say f of x is a odd function. அதுக்கு எக்ஸாம்பிள் தந்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. Fourth point, if f of x is odd then integral minus a2 plus a f of x dx is equal to 0. That is minus 2 plus அந்த வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது வந்து odd ஃபங்க்ஷனாக இருந்தால் 0 ஆகும். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் we write 2 times 0 to a ன்னு எழுதலாம். minus a to a வந்து 2 into integral 0 to a f of x dx ன்னு எழுதலாம். Next sixth point, we already know this one. If f is even and g is even then f into g is even. Similarly, if f is odd, g is odd, then f into g is even. So இதே மாதிரி இந்த மீதி ரெண்டுமே பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. செவன்த் ஒன், for any real value function f of x plus f of minus x is even. Also f of x minus f of minus x is odd. இப்போ வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் தந்திருக்காங்க, அதோட அடிஷனில் தந்திருக்காங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் we say it is even, அதர்வைஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் we say it is odd. எய்த் பாயிண்ட், இம்பார்ட்டண்டான பாயிண்ட், தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கண்டிஷன் பாருங்கள், f of x is not equal to f of minus x and f of x is not equal to minus f of minus x. ஸோ இது எதில் பார்த்தோம், ஈவன் ஃபங்க்ஷனில் பார்த்தோம், இது வந்து ஆட் ஃபங்க்ஷனில் பார்த்தோம். இது ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவல் டு, தட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷனோட கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணல, ஆட் ஃபங்க்ஷனோட கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா we say f of x is neither even nor odd. ஓகேங்களா. இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து நெய்தர் ஈவன் நார் ஆட், தட் இஸ் அது வந்து என்ன ஃபங்க்ஷன்னே நம்மளால் கெஸ் பண்ண முடியல அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம வரணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், f of x is equal to minus c if minus pi less than x less than 0, c if 0 less than or equal to x less than pi. இது வந்து என்ன ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா f of x is equal to this one. ஸோ f of minus x போட்டிங்கன்னா we get the same result. ஸோ நம்ம டக்குன்னு ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஆனால் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நம்ம f of minus x போடுறது இந்த லிமிட்லையும் நம்ம கம்பல்சரி போட்டு செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணால் தான் அந்த ப்ரொசீஜர் வந்து கரெக்டு. நீங்கள் இந்த வேல்யூஸ் மட்டும் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணக்கூடாது. இந்த வேல்யூஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் தந்திருக்க ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். பட் நீங்கள் இந்த லிமிட்லேயும் போட்டு செக் பண்ணணும். லிமிட்லேயும் போட்டு செக் பண்ணால் we identify this function is neither even nor odd function.
அதான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டு பாருங்கள் என்ன வருது. இங்கே வந்து மைனஸ் சி இதே தான் வரும். இந்த லிமிட் பாருங்கள், இங்கே வந்து மைனஸ் எக்ஸ் போடுறீங்க. ஸோ மைனஸ் பை லெஸ் தென் மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் 0. இந்த மைனஸ் சைனை கேன்சல் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இந்த சிம்பிள் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வி கெட் பை கிரேட்டர் தேன் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0. அதே இந்த கீழ் ஸ்டேட்மெண்ட்டில் போடுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்னு. வி கெட் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் லெஸ் தேன் பை. ஸோ இந்த மைனஸை கேன்சல் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணால் இந்த சிம்பிள் லெஸ் தேன் சிம்பிள்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். 0 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் கிரேட்டர் தேன் மைனஸ் பைன்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 0 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் பை அப்படி இருந்துச்சுன்னா அவங்க தந்திருக்கிறது வந்து சீன் தந்திருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது மைனஸ் சி. அதே இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் பை லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 0. இதுக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வந்து சி. ஆனால் கொஷினில் தந்திருக்கிறது வந்து மைனஸ் சி. ஸோ இது ரெண்டுமே வந்து டிஃபர் ஆகுது. Therefore, we say f of x is not equal to f of minus x. Also, இதை வந்து நீங்கள் மைனஸால் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணாலுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. தட் இஸ் இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால தான் நம்ம சொல்லுறோம் இட் இஸ் அ நெய்தர் ஈவன் நார் ஆட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள். இதை செக் பண்ணிங்கன்னா we identify it as a even function. இங்கே பென்சிலில் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ யூ ஜஸ்ட் வெரிஃபை இட். நெக்ஸ்ட்டு டெரிச்லிட் கண்டிஷன் பார்க்கலாம். சப்போஸ் தட் f of x is defined and single valued except possible at a finite number of points in minus pi to plus pi. Second one, f of x is periodic with period 2 pi. Third one, f of x and f dash of x are piecewise continuous in minus pi to plus pi. ஸோ 3 கண்டிஷன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபைன்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இருக்கணும் வித் பீரியட் 2 பையில். ஆல்சோ எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து பீஸ் வைஸ் கண்டினியூஸாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோன்னா the Fourier series of f of x converges to f of x is x is a point of continuity. தட் இஸ் என்னென்னா ஃபோரியர் சீரீஸ் வந்து கன்வெர்ஜ் டு எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கும் எப்போனா எக்ஸ் இஸ் எ பாயிண்ட் ஆஃப் கண்டினியூட்டியாக இருந்தால். அதே வந்து ஃபோரியர் சீரீஸ் கன்வெர்ஜ் ஆகும் திஸ் வேல்யூ எப்போனா அந்த பாயிண்ட் வந்து டிஸ்கண்டினியூவாக இருந்தால். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு நோட் இருக்குது, என்னன்னு பாருங்கள். இஃப் த கண்டிஷன் ஆர் சாட்டிஸ்ஃபைட் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கன்வெர்ஜஸ் பட் நாட் கான்வர்ஸ். தட் இஸ் அந்த 3 பாயிண்ட்ஸ் சொன்னோம் பாருங்கள். அந்த 3 பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆனால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கன்வெர்ஜாக இருக்குது. ஆனால் வந்து கான்வர்ஸ் பார்ட் இஸ் நாட் ட்ரூ. தட் இஸ் என்னென்னா கன்வெர்ஜாக இருந்தால் அந்த 3 பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு அவசியம் இல்லை. தட் இஸ் த கண்டிஷன் ஆர் சஃபிஷியன்ட் பட் நாட் நெசசரி. சஃபிஷியன்ட் தான், அது வந்து நெசசரி கண்டிஷன் கிடையாது. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், t is equal to this sequence is a orthonormal family. 11th one, L is equal to L0, L1, L2 etc. of Legendre functions where Ln of x is this one. In -1, is a orthonormal family. So orthonormal family definition ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்குண்டான எக்ஸாம்பிள் this 2. இது ரெண்டுமே வந்து ஆர்த்தோனார்மல் ஃபேமிலிக்கான எக்ஸாம்பிள். அதோட லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. 12th one, if f belongs to L squared minus pi to plus pi, then the Fourier series of f converges to f in metric for L squared minus pi to plus pi. என்ன சொல்கிறாங்கன்னா எல் ஸ்கொயர்டு மைனஸ் பை டு ப்ளஸ் பையில் எஃப் இருந்துச்சுன்னா அது வந்து கன்வெர்ஜ் டு எஃப்பாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. 13th one, if f is differentiable at c, then its Fourier series converged at c. f டிஃப்ரென்ஷியபிளாக இருந்தால் அந்த ஃபோரியர் சீரீஸ் கன்வெர்ஜாக இருக்கும் அந்த பர்டிகுலர் பாயிண்டில். 14th one, ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா தான், பார்த்துக்கோங்க. f of x is defined in -3 less than or equal to x less than or equal to 3, then the value of Fourier coefficient is this one. ஸோ இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார்முலாஸ் நோட் பண்ணிக்கோங்க.
-L2 + L அந்த கேட்டகரியில் வரும். ஏன்னா வந்து இங்கே வந்து பையில் இல்லை நம்பர்ஸில் இருக்குது. ஸோ -L2 + L ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும், தெரிஞ்சுக்கோங்க. 15th one, f of x is equal to sin hx is defined in -π2 + π, then a0 an. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு we identify this even or odd function ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் a0 an is equal to 0வாக இருக்கும். அதே ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் bn is equal to 0வாக இருக்கும். அந்த பாயிண்ட் நான் இங்கே எங்கேயும் தரல, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. So it is an odd function. Given function is an odd function. a0 is equal to an is equal to 0. It is one condition. அதே மாதிரி given function is even functionாக இருந்தால் bn வேல்யூ 0வாக இருக்கும். நம்ம இங்கே தந்திருக்கிற ஃபங்க்ஷனை செக் பண்ணலாம். We identify it as an odd function. So we easily say a0 value is equal to an value is equal to 0. Next one, root mean square, that is RMS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம சிலபஸ்லலாம் ஆனால் ஒரே ஒரு லைன் தான், ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். The root mean square value of y is equal to f of x over the interval a comma b is this one. ஸோ இந்த ஃபார்முலா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் இந்த ஃபோரியர் சீரீஸில் வரும், அதுவும் ஜஸ்ட் தெரிஞ்சுட்டு போயிடலாம். The process of finding the Fourier series for a function y is equal to f of x from the tabulated value of x and y at equal intervals of s is called harmonic analysis. That is, நம்ம வந்து இது எல்லாமே வந்து ஃபங்க்ஷனாக படிப்போம். ஒரு டேபிள் வேல்யூ எக்ஸ் ஒய் வேல்யூ தந்துட்டு நம்மளுக்கு ஃபைன் பண்ண சொன்னாங்கன்னா, ஃபோரியர் சீரீஸ் ஃபைன் பண்ண சொன்னாங்கன்னா அந்த ப்ராசஸை தான் நம்ம வந்து ஹார்மோனிக் அனாலிசிஸ்னு சொல்வோம். அதில் வந்து எக்ஸ் எப்படி இருக்கணும்னா ஈக்குவல் இன்டர்வலில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் சிலபஸில் இருக்குது. அவங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பார்ட்டாகவே படிப்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு ஃபோரியர் சீரீஸோட அப்ளிகேஷன் மாதிரி இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. டேபிள் வேல்யூவில் எக்ஸ்ஒய் வேல்யூ தந்துட்டு ஃபோரியர் சீரீஸ் ஃபைன் பண்ணுறது வந்து நம்ம ஹார்மோனிக் அனாலிசிஸ்னு சொல்வோம். அப்படி ஃபைன் பண்ணுறப்ப அந்த இன்டர்வல் எக்ஸோட வேல்யூஸ் வந்து ஈக்குவல் இன்டர்வலில் இருக்கணும். அந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 18th one, f of x is equal to tan x does not possess a Fourier expansion. ஸோ tan xல இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம Fourier expansion எழுத முடியாது. ஏன்னா tan x has an infinite discontinuity. So the Dirichlet condition is not satisfied. இன்ஃபைனைட் டிஸ்கண்டினியூ இருக்கிறதுனால டெரிச்லெட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால் நம்ம ஃபோரியர் எக்ஸ்பான்ஷன் tan xக்கு எழுத முடியாது. இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. 19th point, if f of x is equal to x squared plus x is expressed as a Fourier series in the interval -2 to +2 to which the value this series converges at x is equal to 2. ஸோ இது வந்து டைரெக்டாக அந்த டெரிச்லெட் கண்டிஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a0 in the cosine expansion of f of x is equal to x in 0,5 அப்படி தந்திருந்தாங்கன்னா ஃபார்முலா இஸ் வாட், a0 is equal to 2/L integral 0 to L f of x dx. ஸோ இந்த சைன் சீரீஸ் கொசைன் சீரீஸ்க்கெலாம் இங்கே a0 an bnோட வேல்யூ இங்கே மல்டிப்ளை பண்ணுறது வந்து 2/, அப்படின்னு வரும். 2/L 2/π அந்த மாதிரி வரும். தட் இஸ் இதெல்லாம் வந்து ஆஃப் ரேஞ்ச் கொசைன் சீரீஸ், ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ்னு சொல்லுவோம். அதே வந்து நீங்கள் ஜென்ரல் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா 1/π வரும். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் தந்த அந்த டேபிள் வேல்யூவை நீங்கள் படிக்கிறப்ப கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி we solve the result. Fourier transform. So next ஒரு 10 points Fourier transform பற்றி பார்க்கலாம். Fourier transform, let f of x be a function defined in -infinity to +infinity and be piecewise continuous in each finite partial interval and absolute integrable in -infinity to +infinity. Then the complex Fourier transform of f of x is this one. That is f of s தான் வந்து Fourier transform சொல்வோம். என்னென்னா 1/,
root 2 pi integral minus infinity plus infinity f of x into e power I s x dx. இதுதான் வந்து Fourier transform. Next inverse Fourier transform வந்து f inverse of f of x denote பண்ணுவோம். That is f inverse of f of x na f of x small f of x வந்துரும். அதோட formula this one 1 by root 2 pi integral minus infinity plus infinity capital F of x into e power minus isx dx. Inverse na minus வரும். So ஒரு complex Fourier transform ஓட f of x capital F of s உம் small f of x இது ரெண்டும் சேர்ந்து ஒரு pair அப்படின்வாங்க. pair of Fourier transform னு சொல்லுவாங்க. Next அதோட properties Fourier transform ஓட properties 10 தந்திருக்கேன். ஸோ இந்த செகண்ட் வந்து ஷிஃப்டிங் தியரம்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன்று வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டின்வாங்க. ஜஸ்ட் இதெல்லாம் எழுதி படிச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ்லாம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் புக்கில் இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 24th convolution theorem for Fourier transform. Convolution f star g ன்னு தெரியும். ஸோ Fourier transform capital F of f star g அதில் போட்டிங்கன்னா capital F of s into g of s வரும். இங்கே f star g னா என்னென்னா this one ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி தான். அதே மாதிரி பாசோவல் ஐடென்டிட்டி இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 26th one, if the transform of f of x is capital F of x, then the function f of x is called self-reciprocal. Capital F of s உம் f of x உம் அது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா we say f of x is called self-reciprocal. ஸோ இந்த டெஃபினேஷன் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். f of x is equal to e power minus x squared by 2. இதுக்கு வந்து நீங்கள் Fourier transform ஃபைண்ட் பண்ணிங்கன்னா we get e power minus x squared by 2. ஸோ எடுத்துகிட்ட ஃபங்க்ஷனும் அதுதான், Fourier transform ஃபைண்ட் பண்ணால் கிடைக்கிற ஃபங்க்ஷனும் அதுதான். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து செல்ஃப் ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் வந்து ஒரு 4 தான் இருக்குது. ஸோ அந்த 4யுமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் திஸ் ஒன் e power minus x squared by 2. இது ஒரு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா e power minus x squared by 3. இட் இஸ் ஆல்சோ a செல்ஃப் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அதே மாதிரி கீழே 2 இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 27th வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் Fourier cosine and sine transform எழுதியிருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காசால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. Fourier சைன் டிரான்ஸ்ஃபார்மில் வந்து காசால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கேயும் சைன் வரும். அதே Fourier கொசைன் டிரான்ஸ்ஃபார்மில் காசால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா Fourier கொசைன் வரும். இதே வந்து சைனால் மல்டிப்ளை பண்ணால் we get Fourier சைன் டிரான்ஸ்ஃபார்ம்னா Fourier கொசைன் வரும், Fourier கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம்னா Fourier சைன் வரும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டோட்டலாக 8 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஜஸ்ட் அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. 28 பாருங்கள். செல்ஃப் ரெசிப்ரோக்கல் ஏற்கனவே சொன்னால அதோட இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. e power minus x squared x வந்து Fourier கொசைன் டிரான்ஸ்ஃபார்மில் செல்ஃப் ரெசிப்ரோக்கலாக இருக்குது. அதே வந்து x into e power minus x squared by 2 வந்து Fourier சைன் டிரான்ஸ்ஃபார்மில் செல்ஃப் ரெசிப்ரோக்கலாக இருக்குது. தட் இஸ் இந்த 2 ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இந்த செல்ஃப் ரெசிப்ரோக்கலுக்கு. தட் இஸ் 1 by root x இஸ் அ செல்ஃப் ரெசிப்ரோக்கல் அண்டர் Fourier கொசைன் அண்ட் Fourier சைன் டிரான்ஸ்ஃபார்ம். 1 by root x வந்து இது 2 டிரான்ஸ்ஃபார்மை பொறுத்துமே வந்து செல்ஃப் ரெசிப்ரோக்கலாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு 2 சம் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். ஏன் இந்த 2 சம் போட்டேன்னா நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும் ப்ராப்ளம்ஸும் நம்ம இந்த Fourier சீரீஸில் பார்க்கணும்னு. அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. சால்வ் த இன்டெக்ரல் ஈக்குவேஷன். இந்த மாதிரி ஒரு இன்டெக்ரல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம Fourier டிரான்ஸ்ஃபார்மில் சால்வ் பண்ணலாம்.
ஸோ கிவன் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இதை ரூட் 2/πயால் மல்டிப்ளை பண்ணால் we identify this value is equal to Fourier cosine of f of x. நெக்ஸ்ட்டு f of x வேணும்னா இதோட ரெசிப்ரோக்கல் தட் இஸ் இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் we get the result. ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்ப்ளிட்டட் இன்டர்வலில் ஒரு சம் போட்டிருக்கேன். ஃபைண்ட் த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஃப் திஸ் ஒன். இந்த மாதிரி இருந்தால் எப்படி அப்படின்னு பார்த்துக்கோம். Thank you for watching this video.